முக்கிய செய்தி: ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான தோப்பு வெங்கடாச்சலத்தின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் கிருபா. வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து தோப்பு வெங்கடாச்சலம் விடுவிக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளரான துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். ஈரோடு மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட பெருந்துறை தொகுதி ஈரோடு தெற்கு மாவட்டத்திலும், பவானி தொகுதி ஈரோடு வடக்கு மாவட்டத்திலும் இணைக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வகிப்பார்கள் எனவும் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தோப்பு வெங்கடாச்சலத்தின் பொறுப்பானது விடுவிக்கப்பட்டிருப்பது தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் அந்த தேர்தலுக்கு பின்னர் திமுகவில் இணைந்தார். 2021 தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட அவருக்கு கட்சியானது வாய்ப்பை வழங்கவில்லை. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்தவர் அதிமுக வேட்பாளரையே எதிர்த்து சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதன் காரணமாக கட்சியின் கொள்கை மற்றும் கண்ணியத்துக்கு முரணாக செயல்பட்டதாக கூறி அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் திமுகவில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து பெருந்துறை தொகுதியில் 2026ஆம் ஆண்டு போட்டியிட அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரான ஜெயக்குமார் 70,000 வாக்குகள் பெற்று அந்த தொகுதியில் அவர் வெற்றியை கண்டார். தொடர்ந்து அவர் தோல்வியில் இருந்து வரும் நிலையில் கட்சி பணிகளில் அவர் ஈடுபடாததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அது சம்பந்தமாக தான் தற்போது அவர் மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தோல்விக்கு பின்னர் திமுகவில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு திமுகவில் கள ஆய்வு குழுக்கள் மூலம் காரணங்கள் கண்டறியப்பட்டு அமைப்பு ரீதியான மாற்றங்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்துவது போன்ற சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவில் அடிப்படையிலிருந்தே ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் தோப்பு வெங்கடாச்சலத்தின் பதவி விடுவிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே சமயம் அவர் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இடைத்தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அதிமுக சார்பில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படும் நிலையில் அவர் அதிமுகவில் இணைவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருபா.